Hello students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா metal oxide semiconductor field effect transistor MOSFET compared to BJT. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் யூனிட் 2ல BJT bipolar junction transistor இந்த MOSFET கம்பேர் பண்றப்ப MOSFET வந்து ஸ்மால் சைஸ்ல இருக்கு. அந்த ஸ்மால் சைஸ்ல இருக்குறதுனால நம்ம MOSFETக்கு வந்து நம்ம போறோம். அதாவது BJTல இருந்து MOSFETக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த MOSFET எங்க யூஸ் பண்ணலனா ஹை டென்சிட்டி ஒரு மதர் போர்டு பண்றோம். அந்த இடத்துல நிறைய டிரான்சிஸ்டர் தேவைப்படுது அப்படினா நம்ம வந்து BJTக்கு பதிலா MOSFETக்கு போய்க்கலாம். நம்ம BJT மாதிரியே MOSFET வந்து 3 டெர்மினல் டிவைஸ் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த JFET வந்து 3 டெர்மினல் டிவைஸ் தான். என்னென்ன இருக்குன்னா கேட், சோர்ஸ், ட்ரெயின். இப்போ நம்ம வந்து JFETல ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு பார்த்துருப்போம். ஆப்வியஸாக பேர்லேருந்தே நமக்கு தெரியுது அங்கே ஒரு PN ஜங்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து அந்த PN ஜங்ஷன் ஃபார்ம் ஆக போகிறதே இல்லை. இந்த ஸ்ட்ரக்சர்லேயே PN ஜங்ஷனே இருக்காது. அந்த PN ஜங்ஷனுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் PN ஜங்ஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்சுலேட்டட் கேட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். இன்சுலேட்டட் அப்படின்னா நமக்கு தெரியும், அதாவது நம்ம கரண்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணாது, நான் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேட்டை வந்து இன்சுலேட் பண்ணி வச்சுருப்போம். எதில் இருந்துன்னா கீழே உள்ள அந்த சப்ஸ்ட்ரேட்டில் இருந்து. அதனால தான் இன்சுலேட்டட் கேட்டுன்னு சொல்கிறோம். அந்த இன்சுலேட்டட் மெட்டீரியல் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா SiO2 சிலிக்கான் ஆக்சைடு தான் நம்மளுக்கு வந்து இன்சுலேட்டராக பிஹேவ் பண்ண போகுது. அதனால தான் இந்த MOSFETக்கு இன்னொரு பேர் இருக்குது, IGFET அப்படின்னு சொல்லுவோம். இன்சுலேட்டட் கேட் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எங்கே கொடுப்போம்னா இந்த இன்சுலேட்டட் கேட், அதாவது நம்மளுக்கு ஒரு பாடி சப்ஸ்ட்ரேட் இருக்கும், அந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு மேலே இன்சுலேட்டர் மெட்டீரியல் இருக்கும், அதுக்கு மேலே கேட் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா மெஜாரிட்டி கேரியர் வந்து அந்த சேனலில் வந்து ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி MOSFETல வந்து ஹை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து இதோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். டைப்ஸ் பார்த்தோம்னா டிப்ளீஷன் MOSFETனு ஒன்று இருக்குது, என்ஹான்ஸ்மெண்ட் MOSFETனு ஒன்று இருக்குது. டிப்ளீஷன் MOSFEட்டை N சேனல் டி MOSFEட்னு சொல்லலாம். அதே மாதிரி P சேனல் டி MOSFEட்னு 2 டைப் இருக்குது. அதே மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் MOSFEட்டை E MOSFEட்னு சொல்லுவோம். இந்த E MOSFEட்லேயும் 2 சேனல் இருக்குது. சிம்பிள்னு பார்த்தோம்னா N சேனலுக்கு வந்து இந்த B சப்ஸ்ட்ரேட்டில் உள்ள ஆரோ மார்க் உள்ளே போயிருக்கும், P சேனலில் வந்து B சப்ஸ்ட்ரேட்டில் உள்ள ஆரோ மார்க் வந்து வெளியே போயிருக்கும். ஏன் வந்து இந்த பாடி, அதாவது இது கேட்டு, சோர்ஸ், ட்ரெயினு, இதுதான் 3 டெர்மினல். இந்த ஆரோ மார்க் இண்டிகேஷன் வந்து நம்ம அந்த பாடின்ற சப்ஸ்ட்ரேட்டில் தான் கொடுக்குறோம். ஏன்னா இந்த சேனல் எங்கே உருவாகும்னா அந்த பாடியில் தான் உருவாகும். அதனால தான் அந்த சேனலுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஃப்ளோ நடக்கும், எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும். அதனால தான் அந்த ஆரோ மார்க்கை வந்து நம்ம பாடியில் வந்து, அதாவது இந்த சப்ஸ்ட்ரேட்டில் கொடுக்குறதுல வந்து நம்ம ஆரோ மார்க்கை டினோட் பண்ணுறோம். N சேனல் அப்படின்னா இன்டூ அந்த ஆரோ மார்க் இருக்கும், P சேனல் அப்படின்னா வெளியே போகிற மாதிரி இருக்கும் ஆரோ மார்க். ஆக்சுவலாக இதுதான் வந்து MOSFET N சேனல் MOSFEட்டோட டிசைன். நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா ஒரு P சப்ஸ்ட்ரேட் எடுத்துக்க போகிறேன். N சேனல் இருக்கிறப்ப P சப்ஸ்ட்ரேட் எடுத்துக்க போகிறேன். இந்த பாக்ஸ் தான், ரெக்டாங்குலர் பாக்ஸ் தான் P சப்ஸ்ட்ரேட் பாடின்னு சொல்லுவோம். அதில் வந்து 2 ஹெவிலி டோப்டு N டைப்பை வந்து நான் உள்ளே டிஃப்யூஸ் பண்ண போகிறேன். ஒரு N டைப்லேருந்து சோர்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவேன், இன்னொரு N டைப்லேருந்து ட்ரெயின்குரியதை ஓமிக் கான்டாக்ட் கொடுத்து நான் டெர்மினலுக்காக எடுத்துக்கிடுவேன். அப்போ இந்த 2 N டைப்புக்கு நடுவில் உள்ள அந்த ஸ்பேஸ்க்கு வந்து நான் இன்சுலேட்டட் மெட்டீரியல், அதாவது SiO2 மேலே க்ரோ பண்ண வச்சுட்டு அதுக்கு மேலே நான் என்ன பண்ணிடுவேன்னா கேட் டெர்மினலுக்கு நான் கொடுத்துருவேன். அங்கே ஓமிக் கான்டாக்ட், மெட்டல் கான்டாக்ட் கொடுத்து நான் கேட் டெர்மினல். அப்போ எனக்கு என்ன வந்துருச்சுன்னா ஒரு P சப்ஸ்ட்ரேட்டுக்கு உள்ள 2 N டைப் ஹெவிலி டோப்டு, ப்ளஸ்ன்னு போட்டிருந்தா ஹெவிலி டோப்டுன்னு அர்த்தம். ஹெவிலி டோப்டு N டைப்பை டிஃப்யூஸ் பண்ணி ஒரு இதுலேருந்து சோர்ஸ், இன்னொருதுலேருந்து ட்ரெயின் எடுத்துட்டேன். இது ரெண்டுக்கும் நடுவில் நான் என்ன பண்ணிட்டேன்னா மேலே SiO2 வச்சுட்டு அதுக்கு மேலே கேட் டெர்மினல் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். N டைப் வந்து ஹெவிலி டோப்டாக இருக்குது, அது P சப்ஸ்ட்ரேட்டில் நான் டிஃப்யூஸ் பண்ணுறேன். 2 N டைப்லேருந்து ட்ரெயின் 1, சோர்ஸ் 1 எடுத்துட்டேன். P சப்ஸ்ட்ரேட்லேருந்து பாடின்னு டினோட் பண்ணுறோம். அங்கே பீன்னு கொடுத்துருந்தாலும் சிம்பிளில் அது வந்து பாடின்னு சொல்கிறோம். 2 N டைப்புமே வந்து உள்ளே டிஃப்யூஸ் ஆகிருக்கிறனால இந்த 2 N டைப்புக்கு நடுவில் தான் நம்மளுக்கு சேனல் ரீஜன் வந்து உருவாக போகுது அப்படின்றத கொடுத்துருக்கோம். இந்த SiO2 சிலிக்கான் ஆக்சைடு தான் இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகுது அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லிட்டோம். இது எல்லாமே வந்து நம்ம இன்சுலேட்டட் கேட் ஃபெட் அப்படின்னு IGFETனும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பார்ப்போம். ஓகே, இது வந்து ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு நம்ம கேட்டில் என்ன பண்ண போகிறோம்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். அது ஆனால் 0ன்னு கொடுக்குறோம், சும்மா அப்ளை பண்ணுறோம், பட் அது 0ன்னு கொடுக்குறோம். கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுது, மேலே ஒரு கேட் மெட்டல் இருக்குது, கீழே வந்து இந்த பாடியோட இந்த சேனல் க்ரியேட் ஆகிருக்கும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து என்ன ஆகும்னா நடுவில் உள்ள இன்சுலேட்டர், அது இன்சுலேட்டர் மெட்டீரியல் சிலிக்கான் ஆக்சைடு. அப்போ மேலே ஒரு பிளேட்டு, கீழே ஒரு பிளேட்டு, நடுவில் வந்து இன்சுலேட்டர் இருக்கிறதுனால இது
parallel plate capacitor அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேனல் எப்படி உருவாகுதுன்னு சொல்கிறேன். நம்ம பாசிட்டிவ் 0 வோல்டேஜ் ஆனால் நான் பாசிட்டிவ் கொடுக்குற பட்சத்தில் எனக்கு என்ன ஆகும், சின்னதாக பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து இந்த கேட்டு கிட்ட வரும். அப்போ இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பி சப்ஸ்ட்ரேட்டில் உள்ள ஹோல்ஸ், மெஜாரிட்டி ஹோல்ஸை எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிப்பல் பண்ணிடும். இங்கே இருக்கிற மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், மேலே அட்ராக்ட் பண்ணும். அப்போ அட்ராக்ட் பண்ணுறப்ப ஹோல்ஸ் எல்லாம் இந்த கீழே வந்துடும், எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து மேலே போயிடும். அப்போ இந்த பக்கமும் எனக்கு வந்து என் டைப் தான் இருக்குது, இங்கேயும் என் டைப் தான் இருக்குது, இங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், என் டைப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஒரு சேனல் கிரியேட் ஆயிரும். இந்த இடத்துல எல்லா பி டைப்பும் கீழே வந்த பிறகு என் டைப்பும் எல்லா ஹோல்ஸும் கீழே வந்துருச்சு, எல்லா எலக்ட்ரான்ஸ்க்கும் மேலே போன பிறகு ஒரு கேப் இங்கே உருவாகிரும். அதை தான் நம்ம டிப்ளீஷன் ரீஜன்னு சொல்லுவோம். இந்த ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதை வந்து டிப்ளீஷன் ரீஜன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு டைப்புக்கு நடுவில் வந்து என் சேனல் கிரியேட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு எப்படி இதில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் 0 கொடுத்துருந்தேன்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, மேலே கேட்டில் வந்து இந்த இடத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இங்கே பாசிட்டிவ் வோல்டேஜ் நிறையா வர வர அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பி சப்ஸ்ட்ரேட்டில் உள்ள மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸ்லாம் மேலே அட்ராக்ட் ஆயிரும். அப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள், எலக்ட்ரான்ஸ்லாம் இங்கே இந்த மாதிரி செடிமெண்ட் ஆயிரும் இந்த இடத்துல. அப்போ ஹோல்ஸ்லாம் வந்து இங்கேருந்து புஷ் பண்ணி கீழே வந்து இந்த இடத்துல பாடியோட கீழே அடியில் வந்து வந்துடும். இங்கே ரெண்டு கேப்பில் தான் வந்து நம்மளுக்கு வந்து டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆயிரும். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல செடிமெண்ட் ஆனோடனே இந்த சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவில் நமக்கு என்ன ஆரம்பிச்சிடும், ஒரு சேனல் மாதிரி உருவாயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ட்ரெயினில் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறேன், VDS பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறப்ப நம்மளுக்கு எப்பயுமே கன்வென்ஷனல் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னா பாசிட்டிவ்லேருந்து தான் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு கன்வென்ஷனல் கரண்ட் எப்படி வரும், இந்த ட்ரெயின் வழியாக ஐடின்னு உள்ளே பாஸ் ஆகும். இந்த சேனலில் ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் தானே இருக்குது. அப்போ இந்த சேனல் வழியாக பாஸ் ஆகி சோர்ஸுக்கு போகும். சோர்ஸ்லேருந்து IS அதாவது சோர்ஸ் கரண்ட்டாக வெளியே வந்துடும். இந்த கன்வென்ஷனல் கரண்ட் வந்து ட்ரெயின் டு சோர்ஸ் இருக்கும். அப்போ ஆப்வியஸாக ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா சோர்ஸ் டு ட்ரெயின் தான் இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எங்கே மூவ் ஆகும்னா இங்கே மூவ் ஆகும். அது எப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துட்டேன். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எதை நோக்கி தான் நம்மளுக்கு மூவ் ஆகும், ஆல்ரெடி இங்கே பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தனால தான் இந்த இடத்துல இருக்குது எலக்ட்ரான்ஸ் எல்லாமே. நான் திருப்பி ட்ரெயினில் பாசிட்டிவ் வோல்டேஜ் லைட்டாக கொடுக்க என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ட்ரெயின் பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து சோர்ஸ் இந்த ஃபுல் சேனலில் இருக்கிறது வந்து ட்ரெயின் டுவர்ட்ஸ் ட்ரெயின் மூவ் ஆகும். இந்த கன்வென்ஷனல் கரண்ட் ஐடி வந்து ட்ரெயின் டு சோர்ஸ் அண்ட் தென் சோர்ஸ் வழியாக வெளியே இருக்கும். அதாவது ஐடியிலேருந்து ட்ரெயினுக்கு வரும், இந்த சேனலில் ட்ராவல் ஆகி ISக்கு போகும். இந்த மாதிரி தான் வந்து கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும். இந்த டோட்டலாக உள்ள கரண்ட் கண்டக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த கேட்டோட வோல்டேஜ் தான். நான் இங்கே கேட்டில் வோல்டேஜே கொடுக்கல அப்படின்னா எனக்கு இந்த ஒரு சேனல் இன்டியூஸே ஆயிருக்காது. ஆக்சுவலாக இன்டியூஸ்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப இந்த சேனல் இருக்காது. பட் நம்ம ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்குறோம், ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்ப எனக்கு ஒரு சேனல் கிரியேட் ஆகுது. அதனால தான் அது இன்டியூஸ்டு சேனல்னு சொல்கிறேன். இந்த இன்டியூஸ்டு சேனல் இருக்கிறனால தான் இதில் இந்த கன்வென்ஷனல் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. நான் ஒரு நிமிஷம் இங்கே கேட்டில் நான் வோல்டேஜே கொடுக்கலனா எனக்கு ஆப்வியஸாக இந்த சேனல் க்ரியேட்டே ஆகிருக்காது. அப்போ எனக்கு இந்த கரண்ட் ஃப்ளோ இருந்திருக்காது. அப்போ இந்த கேட் வோல்டேஜ் தான் இது எல்லாத்தையுமே எனக்கு வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் நம்ம ஃபெட்டை என்னன்னு சொல்லுவோம், வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நான் இங்கே தியரியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கனாலே புரியும். அட்ராக்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணும், ஹோல்ஸை வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், ரிப்பல் பண்ணிடும், என் சேனல் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். சம் பாசிட்டிவ் வோல்டேஜ் நான் வந்து கேட் வோல்டேஜில் கொடுக்குறேன், எங்கன்னா த்ரெஷோல்ட் வோல்டேஜை விட அதிகமாக கொடுக்குறேன். அப்போ வந்து ஸ்மால் VDS கொடுத்தாலே எனக்கு என்ன ஆகும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் ட்ரெயின் பக்கமாக எனக்கு மூவ் ஆகும். அப்போ வந்து கன்வென்ஷனல் கரண்ட் வந்து சோர்ஸுக்கு மூவ் ஆயிரும். அதுதான் சொல்கிறேன். கன்வென்ஷனல் கரண்ட் வந்து ஐடி வந்து சோர்ஸுக்கு மூவ் ஆகும், ஆப்போசிட் டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எப்பயுமே கன்வென்ஷனல் கரண்ட் வந்து பாசிட்டிவ் சைடு தான் ஃப்ளோ ஆகும். அது வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குமா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு. இதில் கூட பாருங்கள், கன்வென்ஷனல் கரண்ட் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது, அதாவது நம்மளோட ரைட் டு லெஃப்ட் ஃப்ளோ ஆகுது. நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சோர்ஸில் இந்த சேனல்லேருந்து ட்ரெயின் பக்கம் மூவ் ஆகுது. அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே இந்த ட்ரெயின் கரண்ட் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், இந்த ஐடி எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் கேரியர்ஸ் இந்த சேனல் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். VDS இந்த ட்ரெயின் சோர்ஸ் கொடுத்துருக்கதை வந்து இன்க்ரீஸ் பண்ணினா இந்த வோல்டேஜ் அலாங் த சேனல், இந்த உள்ளே போகிற வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து ஆப்ரேஷன் ஆஃப் MOSFET. தேங்க்யூ.